ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு ஹைதராபாத் தம் பிரியாணி, சிக்கன் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஹைதராபாத் தம் பிரியாணி டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. நம்ம பண்ணுற ஸ்டைல் வேறு, ஹைதராபாத் ஸ்டைல் வேறு. நம்ம எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சிக்கன் வெந்ததுக்கு அப்புறமா ரைஸை போட்டு ஒரு பதத்தில் எடுப்போம். எல்லாமே மிக்ஸ் ஆகும். ஹைதராபாத் தம் பிரியாணி எல்லாத்தையும் முன்னாடியே மிக்ஸ் பண்ணிக்கணும், குக் பண்ண தேவையில்ல. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 3 hour 2 hour மேரினேட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ரைஸை தனியாக பாயில் பண்ணி அதில் சிக்கனில் லேயராக போட்டு வேக வைக்க போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோன்றத இப்போ நாம் பார்க்குறோம். இது தேவையான பொருட்கள். நான் 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதில் சிக்கன் மேரினேட்டுக்கு என்னென்ன பண்ணணுன்ட்டு நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் மிளகா பொடி, தனியா பொடி, மஞ்சப்பொடி, லெமனு, உப்பு, ஆயில், கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, ஏலக்காய். இது ஆனியன் பொரிச்சது, எண்ணெயில் இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துக்கணும். சரி, இப்போ நாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நாம் மேரினேட்க்கு எப்படி சிக்கனை ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல மிளகா பொடி. இது வெறும் மிளகா பொடி, கம்மியாகவே போடுங்க. இது தனியா ஒரு 2 ஸ்பூன், மஞ்சப்பொடி கொஞ்சமா, லெமன், ஆயில் போட்டுக்கோங்க. இந்த ஆயில் பேனில் போட்டப்ப அடியில் சிக்கன் போய் தங்கும் போது கொஞ்சம் முருகலாக வரும். அது நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அது எப்படி எடுக்கிறதுன்னு. இப்போ கொஞ்சம் இது கரம் மசாலா. கரம் மசாலா 1 ஸ்பூன். பிரியாணி மசாலான்னு கிடைக்குது. இதில் பாஷா பிரியாணி மசாலா ரொம்ப ஃபேமஸ். அது கிடைச்சா வாங்க, இல்லைன்னா பிரியாணி மசாலான்னு தனியாக வைக்குது. இது இந்த பட்டை, லவங்கம், இந்த பிரிஞ்சி எல்லாம் இதோட மசாலா தான். இப்போ இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கிறோம். தயிர் இப்போ போடாதீங்க. இப்போ தயிர் போட்டோம்னா நம்ம மேரினேட்டுக்கு எடுத்து வைக்கும் போது நீர்த்து போயிடும், ஒரு மாதிரி தண்ணி விட்டுரும். ஸோ தயிர் நம்ம குக் பண்ண போடும்போது போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா பிசைஞ்சிக்கங்க. பச்சை மிளகா ஒரு 4 பச்சை மிளகா, அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. நாம் சென்னை ஸ்டைலில் இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு தாளிச்சிட்டு பண்ணுவோம். இது அந்த மாதிரி கிடையாது. ஹைதராபாத் பிரியாணின்றது இப்படி தான். செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். டோட்டலாக டிஃப்ரெண்ட். இதெல்லாம் இதுலேயே போட்டுக்குங்க. புதினா, அதுக்கப்புறம் பட்டை, லவங்கம். இது சிறுஞ்சீரகம். இதுதான் பிரியாணிக்கு நல்ல ஸ்மெல் கொடுக்கும். இது எல்லாத்தையும் இதில் போடுங்க. போட்டு பிசைஞ்சிக்கங்க. இதுலேயே ஆனியனை போடுங்க. இது ஃப்ரைடு ஆனியன். எதுவுமே போடாதீங்க, வெறும் ஆனியன். உப்பு கூட போட வேணாம். அப்படியே சும்மா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கங்க. இதுதான் பிரியாணிக்கு, ஹைதராபாத் பிரியாணிக்கு ஃப்ளேவரே இந்த ஆனியன் தான். இன்னும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சிருக்கேன். இது ரைஸ் போடும்போது, லேயர் போடும்போது போடணும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 hour மேரினேட் பண்ணுங்கள். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், நல்லா மேரினேட் ஆகும். ஓகே, இது மேரினேட்டுக்கு வைப்போம். அடுத்து எப்படி பிரியாணிக்கு ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். 2 hourக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம். ஒரு ரைஸ் இப்போ ரெடி பண்ணிக்கலாம். தண்ணி கொதிச்ச உடனே தான் ரைஸ் போடணும். இந்த தண்ணிலையும் நாம் கொஞ்சம் ஸ்மெல் வர்றதுக்காக இந்த பட்டை, லவங்கம், பிரிஞ்சி இலை, பூ, இந்த சிறுஞ்சீரகம் எல்லாத்தையும் கொஞ்சம் போட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஸ்மெல் ரைஸ்லேயும் வரும். அந்த ஃப்ளேவர் ஸ்மெல் எல்லாம் ரைஸ்லேயும் வரும். அப்புறம் ரைஸ் குக் பண்ணும்போது நாம் உப்பு போட்டுக்கணும். ரைஸில் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தியே போடலாம், ஏன்னா தண்ணி நிறைய இருக்கிறதுனால. உப்பு போட்டுட்டு இப்போ
நல்ல கொதி வந்த உடனே தான் நாம ரைஸ் போடணும். ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் ரைஸ். இது தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு. இந்த ரைஸ் வந்து ஒரு 75-80% வந்ததுக்கு அப்புறமா நாம எடுத்து பிரியாணியை குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஹைதராபாத் பிரியாணியில ரைஸ் தனியாக தான் குக் பண்ணோம். நம்ம சென்னை ஸ்டைலில் அப்படி பண்ண மாட்டோம். ரைஸையும் சிக்கன் வந்ததுக்கு அப்புறம் ரைஸையும் அதுலயே போட்டு வேக வைப்போம். இப்போ தண்ணி கொதி வர ஆரம்பிச்சிச்சு. ரைஸை போடுவோம். ஸ்டவ் பற்ற வைக்கல, அதுக்கு முன்னாடியே நம்ம லேயர் போட்டுக்கலாம். ஸோ முதல்ல மேரினேட் பண்ணியிருக்க சிக்கனை போடுங்க. குக் பண்ணல, இது இனிமேல் தான் பிரியாணி குக் பண்ண போகிறோம். ரைஸ் ஆல்ரெடி பதத்துக்கு வந்துருச்சு, ஒரு 70%. ஸோ இப்போ நாம் ஆயில் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஆயில் வந்து இந்த பிரியாணிக்கு கீழே தங்கும். இப்போ ரைஸ் வெந்துருச்சு. ரைஸ் வந்து ஒரு 70% பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஒரு 75% வெந்திருக்கு. ஸோ இது தண்ணி இல்லாமல் எடுத்து அப்படியே கொட்டக்கூடாது பாருங்க, ஒரு லேயராக போடணும். அப்படியே பரவலாக உதிரியாக போட்டு விடணும். ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த மாதிரி பண்ணதில்லை, கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கே சிக்கன் வெந்துருமோ, வேகாதோன்னு. ஒன்றும் பயப்பட தேவையில்ல, நல்லா வெந்துடும். அந்த அடியில் அந்த ஆயிலோடு சேர்ந்து அது போய் நிற்கிறதுனால அந்த கிறிஸ்பியும் கிடைக்கும். ஒரு லேயர் போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சம் வெட்டி வச்சிருக்க புதினா, அப்புறம் ஆனியன், ஃப்ரைட் ஆனியன். அதுக்கப்புறமா மறுபடியும் அது மேலே இன்னொரு லேயர் ரைஸ். ஸோ ரைஸ் இந்த மாதிரி பரவலாக போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இது மேலே ஒரு லேயர் கொஞ்சம் இருக்கிற புதினா, கொத்தமல்லி, ஆனியன். இந்த ஆனியன் தான் இதுக்கு நல்ல ஒரு ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்கும், நல்லா இருக்கும். அதுதான் ஹைதராபாத் பிரியாணியோட ஃப்ளேவர் நான் ஆல்ரெடி சொன்னேன். இப்போது கீ ரொம்ப முக்கியம். ஒரு 2 ஸ்பூனு கீ போடுங்க. கீ போட்டதுக்கப்புறம் இந்த ரைஸ் தண்ணி, ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். இது ரோஸ் வாட்டர், இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நீங்கள் வேணான்னா போடலனாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸ்டவ் ஆன் பண்ணி ஸோ ஐ ஃப்ளேமில் வச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாம் திறக்க போகிறதில்ல, மூடிடலாம். ஐ ஃப்ளேமில் வச்சுருக்கேன். டைமிங் சொல்கிறேன். ஐ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கூட தேவையில்ல, ஒரு 5 to 7 மினிட்ஸ் ஐ ஃப்ளேமில். அதுக்கப்புறமா ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டா போதும். சிக்கன் வெந்துடும். ஸோ வெயிட் வச்சுருக்கேன், வெயிட் போதும். இதுக்கப்புறம் நாம் வாஷ் பண்ண வேண்டியது வெறும் ஃபயர் மட்டும்தான். அதை கண்ட்ரோல் பண்ணாலே சிக்கன் வெந்துடும். 1/2 hour கழிச்சு பார்க்கலாம். 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நம்ம எடுப்போம். கிட்ட எடுங்க. ஸ்மெல் வர ஆரம்பிச்சிச்சு, நல்ல ஸ்மெல் வருது. வாவ், ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. ரைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து மெயின். இந்த ரைஸ் வந்து இந்த மாதிரி உதிரியாக வரணும், ஒட்டக்கூடாது ஒன்றோட ஒன்று. எவ்வளோ ப்ளஃபியாக இருக்கு பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். நான் சொன்னேன்ல மீட்டில் வந்து அந்த கிறிஸ்பி வரணும்னு, வந்துருக்கு பாருங்க. ஸோ இதுதான் சொன்னேன். இது வந்து நல்லா டேஸ்டாக இருக்கும் இந்த மாதிரி வந்தாலே. கறி நல்லா வெந்துருச்சு. இதுதான் சொன்னேன், அந்த கிறிஸ்பி அந்த ஆயிலோட சேர்ந்து மீட் நல்லா வெந்திருக்கு. ஓகே, இப்போ டேஸ்ட் எப்படி இருக்கு பார்த்துருவோம். கறி நல்லா வெந்திருக்கு.
நல்ல உப்பு காரம்லாம் கரெக்டாக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாக இருக்கு. மீட்டும் நல்லா வெந்திருக்கு. அந்த கிறிஸ்பி சொன்னேன் இல்லையா, பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. ட்ரை பண்ணுங்க. உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.